மகர ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சத்தின் பிறவி யோகம் மற்றும் தெய்வீக வழிகாட்டுதல்கள் பற்றிய முக்கிய விவரங்களை இங்கே தமிழில் தொகுத்து வழங்குகிறேன். 1. எதிர்பார்ப்பு இல்லாத உண்மையான பக்தி மனிதர்களை நம்புவதை விட இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் என்று வீடியோவில் வலியுறுத்தப்படுகிறது. அரைகுறையாக நம்புபவர்களே கஷ்டப்படுகிறார்கள். ஒரு சிவாச்சாரியார் ஆஞ்சநேயர் கோயிலுக்குச் சென்றுவிட்டு பின் சிவன் கோயிலுக்குச் சென்று சிவபெருமானின் தலையில் தினமும் ஒரு வில்வ இலையை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பக்தி ஒன்றையே நோக்கமாக கொண்டு வைத்து வந்த கதையை ஸ்பீக்கர் குறிப்பிடுகிறார். அதேபோல் மகர ராசிக்காரர்களும் சிவனை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தரிசித்து வில்வம் சாத்தி வழிபட வேண்டும். 2. தற்போதைய காலகட்டமும் பிறவி யோகமும் மகர ராசியினருக்கு தற்போது ஒரு நல்ல மாற்றமும் அங்கீகாரமும் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய பொன்னான நேரம் ஆரம்பமாகியுள்ளது. உங்களுடைய உழைப்பிற்குரிய அடையாளம் இப்போது கிடைக்கப் போகிறது. 2026க்குள் ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு சனி கிரகங்களின் நிலைகளால் உங்கள் எதிர்காலம் மிகப்பெரிய சக்தியாக உருவாகப் போகிறது. இதன் மூலம் உங்களின் கடன் பிரச்சனைகள், குடும்ப அமைதியின்மை, கோர்ட் வழக்குகள், சொத்து தகராறுகள் மற்றும் வருமான வரி இன்கம் டாக்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உங்கள் கண் முன்னாடியே உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், கூட இருந்து குழிபறித்தவர்கள் தலைகுனிவார்கள். 3. மகர ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியவை எச்சரிக்கைகள். யார் மீதும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கும் சின்ன வாக்குறுதியும் மற்றவர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பின்னர் அதுவே உங்களுக்கு கஷ்டமாக முடிந்துவிடும். நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்களை யாரிடமும் சொல்லாமல் செய்து முடித்த பிறகு காட்டுங்கள். முன்னாள் தலைவர் காமராஜர் போல சொல்லாமல் செய்து முடிப்பதே நல்லது. 4. செய்ய வேண்டிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் சிவபெருமான் வழிபாடு. சிவனுக்கு வில்வ இலைகளை சாத்தி வழிபடுவது மிகவும் நல்லது. உக்கிர தெய்வ வழிபாடு. முனீஸ்வரன், ஐயனார், வீரப்ப சுவாமி போன்ற உக்கிர தெய்வங்களை வழிபட வேண்டும். பெண் தெய்வ வழிபாடு. அங்காளம்மன், பிரத்தியங்கரா தேவி, வராகி போன்ற பெண் தெய்வங்களை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானை வலுப்படுத்துவதுடன் முருகப்பெருமான் மற்றும் பிரத்தியங்கரா தேவி வழிபாட்டை மேற்கொள்வது உறவுகளால் ஏற்படும் தொந்தரவுகளை சமாளிக்கும். தைரியத்தை தரும்.